இன்னும் இந்த இடத்துல ஒரு சிறு சாட்சியாக, இந்த மாதத்தின் முதல் நாள் என்னை இந்த இடத்துக்கு ஆண்டவர் அழைத்து வந்ததுக்காய் நன்றி. என்னை சாட்சியாக நிறுத்தினதுக்காய் நன்றி. நான் இப்போ ஒரு 7-8 மாதமாக அந்த கால் நடக்க முடியாமல் ரொம்ப அவதிப்பட்டேன். இந்த கால் விரலில் வந்து என்ன பட்டது எதுவுமே படலை, ஆனால் எனக்கு எதுவுமே தெரியலை. ஆனால் அந்த கால் வலியும் வேதனையும் இருந்துச்சு. அந்த ஒரு கால் முழுசுமாகவே பழுத்து வெடிக்கிற ஸ்டேஜுக்கு கால் வீக்கம் வந்துருச்சு. ஆனால் என்னதுன்னே தெரியாது. அப்படியே இருந்து எனக்கு நடக்க முடியாமல் நான் ஆலயத்துக்கே போகாமல் இருந்தேன். ரொம்ப நாள் ஆலயத்துக்கு போகலை. அதுக்கப்புறம் வந்து நான் சாட்சி சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு இதுலேருந்து விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அப்போ நமக்கு இந்த டெந்து தேசத்தில் சர்ச்சுக்கு போனேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் இந்த வேளையில் ஏதாவது பொருத்தனை பண்ணிங்கன்னா அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதை கேட்டு நான் அந்த இடத்துல உட்காந்து அழுதேன். ரொம்ப நாளைக்கு பிறகு அன்றைக்கி தான் சர்ச்சுக்கு போனேன். அப்போ அழுதுட்டு அங்கேயே நான் பொருத்தனை பண்ணேன், ஆண்டவரே நான் இந்த நாள் முடியதுக்குள்ளால் நான் இந்த கால் நடந்து ஆலயத்துக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அந்த நாள் வரும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கிழமை அன்னைக்கு எனக்கு அந்த காலுக்கு பூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. படிப்படியாக கால் வீக்கெல்லாம் வத்திருச்சு, வலியெல்லாம் வத்திருச்சு. ஆனால் நடக்க முடியாது, கால் ஊனி நடக்க முடியாது. என்னை யாரும் வண்டியில் தூக்கி வச்சு கொண்டு போனால் தான் நான் சர்ச்சுக்கு போக முடியும். அப்படியே 6-7 மாத காலம் ஓடிடுச்சு. அப்போ வேலைக்கிழமை அன்னைக்கு அந்த காலை உட்காந்துருந்து நானாகவே வீட்டில் எப்போவுமே சொல்லுவேன், நான் இதை நோண்டி எடுக்க போகிறேன், நான் ஆண்டவர் எனக்கு சரி பண்ணி தருவாங்க அப்படின்னு. அப்போ பிள்ளைங்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் அப்படி நோண்டாதீங்க, ஆஸ்பத்திரிக்கு போய் எதுனாலும் பார்ப்போம் அப்படின்னு. அப்போ அவங்க தொல்லை தாங்காமல் ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கும் போனேன். ஆனால் நான் மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டேன். இப்போ அவங்க போய் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்குவோம் அப்படின்னு போனேன். இப்போ அவங்க சொல்லிட்டாங்க, இது நரம்பு ப்ராப்ளம், அதனால் நீங்கள் பெரிய டாக்டர்கிட்ட தான் போகணும், இது ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ணணும், ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. அப்போ நான் வீட்டில் சொன்னேன், நான் மருந்து திங்க மாட்டேன், மாத்திரையும் திங்க மாட்டேன், ஆண்டவர் சோத்தை தந்தால் ஆலயத்துக்கு போவேன், இல்லைன்னா வீட்டிலே இருந்து நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுபடியே எனக்கு ஆண்டவர் பூர்ண சோத்தை தந்தாங்க. அந்த காலை ஒரு நாள் உட்காந்துருந்து வேலைக்கிழமை அன்னைக்கு உட்காந்து நோண்டிக்கிட்டு இருக்கும்போது அது லைட்டாக சைடில் தோல் கலண்ட மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு அது தட்டி கூட கொஞ்சம் வலி வந்துருச்சு. அப்போ நான் அதை என்ன செய்தேன், கொஞ்சம் அதை வெட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணால் எனக்கு திரும்ப என் கை அதில் நிற்கலை. அந்த கையை வச்சு நோண்டிக்கிட்டே இருந்தேன். நோண்டினது என்னாச்சு, இந்த எண்ணெய் பாட்டிலில் உள்ள மூடி இருக்கும்ல, அந்த மூடி மாதிரி அது டப்புன்னு கலந்து வந்துருச்சு. ஆனால் அந்த இடத்துல ரத்தமோ சலமோ வலிவோ புண்ணோ எதுவுமே கிடையாது, மூடி மாதிரி இருந்துச்சு. அதை எடுத்ததும் அந்த விரல் இந்த அளவுக்கு உள்ள ஓட்டையும் இருந்துச்சு. ஆண்டவரே எனக்கு சோத்தை தந்ததுக்காக நன்றி. ஆனால் காந்தலும் வலியும் தாங்கவே இல்லை, ரொம்ப நாளாக அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாட்சி சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு பூர்ண சோத்தை தாங்கன்னு. இன்றைக்கி நான் நல்லாவே நடக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன். ஆண்டவர் கோடி ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதமாக எனக்கு இந்த இடுப்போட ஒரு வலி, ஏற்கனவே கால் உடைஞ்சு ரொம்ப பிரச்சனை பண்ணவ தான், இருந்தாலும் அந்த வலியால் ரொம்ப அவதிப்பட்டேன். நடக்க முடியாமல், தூங்க முடியாமல், சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போது இது போல் தான், ஆண்டவரே நான் சாட்சி சொல்கிறேன், எனக்கு பூர்ண சோத்தை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு கொஞ்ச நாளையில் பூர்ண சோத்தை கொடுத்தாங்க. அப்படி எங்கள் வீட்டில் சாட்சின்னு பார்க்க போனால் ஏகப்பட்ட சாட்சி இருக்குது. ஆனால் அத்தனையும் சொல்கிறதுக்கு எனக்கு இப்போதைக்கு நினைவும் இல்லை, என்னால் முடியல. அதனால் ஆண்டவருக்கு கோடி நன்றி. எங்கள் வீட்டில் எங்கள் மருமகம் இன்னும் ரட்சிக்கப்படலை. அவங்க முழுமையாக ரட்சிக்கப்படணும், அதுக்காக எல்லாரும் ஜெபிச்சுக்கோங்க. பைபிளே ஒரு சமயத்தில் தூக்கி தூர வீசி எரிக்க சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. அதே மருமகன் எனக்கு இன்றைக்கி இந்த பைபிள் கூட வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த பைபிள் அவர் கையால் எனக்கு போன வருஷம் பிறந்த நாளைக்கு வாங்கி கொடுத்தாங்க. இப்போ சர்ச்சுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க ஒரு சர்ச்சுக்கு போகணுன்னு சொல்லியிருக்காங்க, அந்த சர்ச்சுக்கு மட்டும் தான் போகணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது, வெளியில் அனாவசியமாக எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவ்வளோ தூரத்துக்கு இருந்தவர் இவ்வளோ மாறி இருக்கிறாரு, இன்னும் மாறுவார். இந்த இடத்துக்கு நாங்கள் ஜெபத்துக்கு குடும்பமாக வரணும், அது எங்களுடைய வாஞ்சை. அதை எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக இந்த இடத்துக்கு வரணும். கோடி நன்றி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சோஸ்திரம். இந்த ஜனவரி மாதம் 2ஆம் தேதி நான் வேலைக்கு போச்சல எனக்கு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிட்டு கால் ரொம்ப பலமாக அடிபட்டுட்டு 2 மாதம் நடக்க முடியாமல் இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸ்டிச் பண்ணது தையல் சேராமல் போயிட்டு அது ரொம்ப புண்ணாயிட்டு, ரொம்ப ஆழமாயிட்டு, ரொம்ப வேதனையாக இருந்தது. அப்புறம் அண்ணன் வீட்டுக்கு ப்ரேயர் பண்ணி விட்டாங்க. கடவுள் கிருபையால் நல்லபடியாக சுகம் கிடச்சிது. நடக்கிறதுக்கு கடவுள் நல்ல பலத்தை கொடுத்தாரு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அன்றைக்கி தான் வரணும், நீ இனிமேல் வர வேண்டாமா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி நைட்டே என் பையன் ஃபேனில் கொண்டு கையை விட்டு விரல் நல்லா ஆழமாக வெட்டிட்டு
திரும்பியும் ஹாஸ்பிட்டல் போய் அவர் திட்டினார், என்னம்மா பிள்ளைகளை பார்க்க முடியாதா அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம்னா அந்த விரலே வந்து கட்டாயிருக்கும் உங்களுக்கு அப்படின்னாரு. கடவுள் அந்த பெரிய ஆபத்துலேருந்து ஏசப்பா எங்களை காப்பாற்றினாங்க. கடவுளுக்கு கோடான கொடி நன்றி. அது மட்டும் இல்லை, வேலைக்கு போய் நான் கொஞ்ச நாள் தான் ஆயிடுச்சு. எனக்கு லீவு கிடையாது, 1 வருஷம் ஆகலை. இருந்தாலும் அந்த அதிகாரிகள் கண்களில் வந்து தயவு கிடைக்க ஏசப்பா ரொம்ப வந்து எனக்கு கிருபையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் கூட ஒரு அக்கா வருவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகாமே இருந்தது ரொம்ப நாள். அவங்களுக்கு வந்து ஒரு டவுரி கூட இல்லாமல் இப்போ மேரேஜ் ஆகி போயிட்டாங்க. அவங்க ஹிந்து தான். நான் எங்கே ப்ரேயர் போனாலும் அவங்கள கூட்டிகிட்டு வருவேன். அவங்களும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, வந்துடுவாங்க என் கூடயே. பார்த்துருப்பீங்க, நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க அவங்கள. இப்போ நல்லபடி இருக்காங்க, வீட்டுக்காரங்களும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கும் கர்த்தருக்கு கோடான கொடி நன்றி. அல்லேலூயா. நாம் சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடிந்தவர்கள் நீங்கள் ஜெபிக்கலாம், மற்றவர்கள் நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். நம்முடைய தேசத்தில் நடைபெற்று முடிந்திருக்கின்ற எலெக்ஷனுக்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தருடைய சித்தத்தின்படி பாராளுமன்றத்திற்கு எம்பிக்கள் தெரிந்து கொள்ளப்படணும். நேர்மையான ஒரு ஆட்சியை கர்த்தர் நமக்கு தரணும். லஞ்ச லாவண்யங்கள் இல்லாத ஒரு ஆட்சி இந்திய தேசத்தில் உண்டாகணும். இதற்காக நம்ம ஊக்கமாக ஜெபிக்கணும். எல்லாரும் முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க, மற்றவங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களில் யாராவது ஒருத்தர் நேர்மையான ஒரு ஆட்சி வரணும், மக்களுக்கு நன்மை செய்கிற ஒரு ஆட்சி வரணும், அநேக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். உங்களில் யாராவது ஒருத்தர் இந்த காரியத்திற்காக ஜெபிக்கலாம். நிமித்தமாக இந்த ஆக்கினை குறைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நம் நிமித்தமாக, நம்முடைய ஜெபங்களின் நிமித்தமாக குறைக்கப்படும்படியாக தேவனுடைய கிருபைக்காக நம்ம ஜெபிக்கணும். அதிகமான கொள்ளை நோய்கள் பரவி வருகிறது. சீனாவிலிருந்து ஒரு கொள்ளை நோய் பரவி மறுபடியும் சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேசியா போன்ற நாடுகளிலே கண்ணை குருடாக்கி மக்களை கொல்லுகிற அந்த வைரஸ் பரவி கொண்டிருக்கிறதாக நாம் கேள்விப்படுகிறோம். ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட துர்க்கிரிகளை செய்கிற சர்ப்பத்தின் ஆவிகள் கட்டப்படணும். யுத்தத்தின் செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். ஆண்டவர் பெரிய சமாதானத்தை கொடுக்கணும். மத்தேயு 24 மார்க் 13 படியான சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம். ஜனங்கள் நிர்விசாரமாக இருக்கிறார்கள். கர்த்தர் வருகைக்கு எல்லாரும் ஆயத்தப்படணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். உங்களை யாராவது ஒருத்தர் இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பெரிய சந்தோஷம். பாவம் என்பது ஒரு இருள். பாவம் செய்கிற எவனும் அதற்கு அடிமையாக இருக்கிறான். பாவத்திலிருந்து வெளியில் வர முடியல. சாபம் அதை தொடர்ந்து பிடித்து நம்முடைய சரீரங்களை கொல்லுகிற வேளையிலே இயேசுவே என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்தால் அவர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். சேர்ந்து பாடலாமா? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, அவர் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு பாவம் மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
நாம் பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்து விட்டோம், நீதிக்கென்று பரலோகம் செல்லுவதற்கென்று நாம் பிழைத்திருக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல விசுவாசத்தோட சத்தத்தை உயர்த்தி ஆமேன். ஹல்லேலூயா. ஒருவராலே ஒருவர் மூலமாய், எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. விசுவாசத்தோட பாடுவோமா? ஒருவராலே ஒருவர் மூலமாய் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரணர், எல்லா துதிக்கும் பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். எல்லாரும் சேர்ந்து இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். இயேசுவே நமக்கு சகல ஆசீர்வாதங்களுக்கும் மூச்சுக்களுக்கும் காரணராக இருக்கிறார். ஆமென். கையை தட்டி அவரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சித்தமில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில எதுவும் நடப்பதில்லை. அவருடைய அனுமதி இன்றி நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சேதமும் வருவதில்லை. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை விடுவிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை தியானிக்க போகிறோம். வாசிங்க. எஸ்தர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். மூன்றாம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். எனக்கு அருமையானவர்களே, யூத ஜனங்களை அழிக்கும்படிக்கு ஒரு கட்டளை பிறக்கின்றது. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் அதை பார்க்கின்றோம். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளிலே யாரெல்லாம் கொல்லணுமா? சிறியோர், பெரியோர், குழந்தைகள், ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சல்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. இஸ்ரவேலில் இருந்து இடம்பெயர்ந்து பிழைப்பதற்கென்று கடந்து சென்ற யூதர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அவருடைய உயிருக்கே ஒரு ஆபத்து ஏற்பட்டது. அகாஸ்வேரு ராஜா அதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தார். பெர்ஷியா தேசத்திலே அவர்களுக்கு ஒரு ஆபத்து நேரிட்ட பொழுது அங்கே ராஜாத்தியாக இருந்த எஸ்தருக்கு இது தெரிவிக்கப்படுகிறது. மொர்தெகாய் மூலமாக அந்த சம்பவம் அங்கே சொல்லப்படுகிறது. யூதர்களை கொன்று அழிக்க, மொத்தமாக நிர்மூலமாக்க ஆமான் என்று சொல்லக்கூடிய ஆகாத்தியன் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொல்லப்பட்ட போது அங்கே எஸ்தர் ராஜாத்தி என்ன செய்தாள் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். தன்னுடைய தாதிமாரையும் அங்கே அழைத்து அங்கே உபவாசிக்க சொல்லி ஏற்பாடு செய்தாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபவாசித்து ஜபிக்கும் பொழுது சில காரியங்கள் தகர்த்தெறியப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை கொல்ல அழிக்க, உங்களுடைய எல்லைகளில் எங்கிலும் தீங்கை நினைத்து தீர்மானித்து உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது.
உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் நேற்று இரவிலே உபவாசம் இருந்து ஜெபித்தேன். இன்னைக்கு காலையில் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். உபவாச கூட்டத்துக்கு வரும்போது நல்லா சாப்பிட்டுட்டு வந்தால் தான் தைரியமாக என்ன செய்ய முடியும், நின்று பேச முடியும், சத்தமாக ஜெபிக்க முடியும். காலையில் உபவாசம் பண்ணுறது நல்லது தான். ஆனால் முந்தின நாளிலேயே நம்ம உபவாசம் இருந்துட்டு இந்த உபவாச கூட்டத்துக்கு வரணும். சரியா? அதுக்கு பேர் தான் நல்ல ஒரு உபவாசம். ஆமென். மற்றவர்களுக்கு நன்மை செய்ய, திறப்பில் என்று ஜெபிக்க, இல்லாதவங்களுக்கு கொடுக்க, ஏழைகளுக்கு இறங்கி கொடுக்க, அதான் உண்மையான உபவாசம். இப்போ நீங்களும் அதே மாதிரி கடைப்பிடிச்சு பாருங்கள். நல்ல உபவாசம் இருந்தீங்கன்னா பட்டினி இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நல்ல பைபிள் வாசிக்கணும், பாட்டு பாடணும். நல்ல 1 மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ணி, நேற்று தினத்தில் ஆண்டவர் அநேக சாத்தானுடைய கிரிகளை அழித்து போடுகிறதை நான் பார்த்தேன். இன்று ஆராதனையில் அந்த மகிமையை நான் பார்த்தேன். ஆண்டவர் ஆவியானவர் கிரியை செய்கிறதையும் பார்க்க முடிந்தது. இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்முடைய ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. உடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கட்டுகள் நீங்க வேண்டுமானால், பல நாட்களாக இருக்கின்ற சாபங்கள், தடைகள் நீங்க வேண்டுமானால், நீங்களும் உபவாசித்து தேவ சமூகத்தில் காத்திருந்து குடும்பமாக நல்லா முடிஞ்சால் கையை பிடிச்சி என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ண. கர்த்தர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்து ஆசீர்வதிப்பார். இப்படி நம்ம ஜெபிக்கிறதுனால நம்மை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதம் உண்டு. நமக்கு மாத்திரம் நம்ம ஜெபிச்சா காணாது. நம்முடைய ஜெபங்களில் அநேகருக்கு நம்ம ஜெபிக்கணும். கட்டுகளோடு இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அப்படி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு கிராமத்திற்கு என்னை அழைத்திருந்தார்கள். புது கிராமம் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமம் அங்கே சங்கரன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அநேகர் இந்துக்களாக இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் பாதி இருக்கிறாங்க. அங்கே இருந்த ஒரு குடும்பத்தில் ஆண்டவரை அறியாத ஒரு சகோதரி, அவங்களுக்கு ஒரு பிசாசனுடைய கட்டு பல வருடங்களாக இருந்தது. திருமணம் முடிந்து கணவன் வீட்டுக்கு வந்தாலும் அந்த கட்டுகள் உடைக்கப்படலை, சரியாகலை. அவங்க கிராமத்துக்கு நான் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு ஒரு 3 நாள் அழைக்கப்பட்டிருந்தேன். நானும் ஜெயதாஸ் அண்ணனும் போயிருந்தோம். அந்த நேரத்தில் 3ஆம் நாள் மத்தியானம் அவங்க வீட்டில் போய் ஜெபிக்கும்போது அந்த பிசாசு வெளிப்பட்டது. அது என்ன சொல்லிச்சதுன்னா, இவளை நான் கர்ப்பம் தரிக்க விட மாட்டேன், இவளை நான் கொன்று அழிச்சிருவேன்னு சொல்லுது. வேதம் சொல்லுகிறது பிசாசு கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், வேறு எதற்கு அவன் வரமாட்டான். அவன் திருடன், கொலைபாதகன். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் இருந்தால் போதும், அவன் நம்மிடத்தில் எந்த ஒரு கிரியையும் செய்ய முடியாது. அன்று இரவு கூட்டத்தில், கன்வென்ஷன் கூட்டத்தில் அந்த சகோதரி வந்து அமர்ந்திருந்தாங்க. ஆராதனை வேளையிலே இப்படி சில பாடல்களை பாடி, விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நான் தொட வேண்டிய அவசியம் இல்லை, இயேசு கிறிஸ்து தான் உங்களை தொட்டு விடுதலையாக்கணும், அவர் உங்களை நிச்சயமாக விடுவிப்பார் என்று சொன்ன பொழுது தேவ பிரசன்னம் இறங்கி, அந்த சகோதரி விசுவாசித்தாங்க. தேவ பிரசன்னம் இறங்கிச்சு. அந்த நேரத்தில் அந்த இருள் நீங்கி போகிறத அந்த சகோதரியே பார்த்தாங்க. ஒரு விசேஷித்த வல்லமை அந்த சகோதரி நிரப்பியது. அந்த நிமிஷமே இருள் நீங்கி போயிட்டுன்னு சொல்லி வந்து சாட்சி சொன்னாங்க. முடிவு நேரத்தில் வந்து சாட்சி சொல்ல ஆண்டோடைய நாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா. இதை மாதிரி 1 2 அநேகருடைய வாழ்க்கையில் இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகும்படிக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்து தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதே மாதிரி தான் அங்கே பொட்டல்னு ஒரு ஊர் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னா கல்லடைக்குறிச்சி பக்கத்தில் இருக்குது. போகிற வழியில் லெஃப்ட் சைடில் உள்ளே போனால் அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 15-20 குடும்பம் தான் ஆண்டவர் அறிஞ்ச குடும்பம். மற்றவங்க எல்லாரும் அறியாதவர்கள். அவங்க மத்தியிலேயே ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செய்தார். ஒரு சகோதரி அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. சபையார் எல்லாரும் கை நீட்டி ஜெபிக்க நானும் ஜெபம் பண்ணேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் சுற்றி நின்று வெளியிலிருந்து காம்பவுண்டில் இருந்து சத்தத்தை கேட்டு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் விடுவித்தார். உபவாச கூடுகை, அதற்கு பின்புதான அந்த இரவு கன்வென்ஷன் கூடுகையில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்து அநேகரை ஆசீர்வதித்தார். அந்த கூடுகையில் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இதற்கெல்லாம் காரணம் நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் தான். ஆமென். அல்லேலூயா. 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நம்ம தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் கிரியை செய்வார். நிச்சயமான விடுதலைகளை கொடுப்பார்.
கட்டுண்ட மனுஷரெல்லாம் விடுவிக்கப்படணும். தேவனுடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கி அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும். இங்கே யூத ஜனங்களின் மேலே ஒரு பெரிய ஒரு கட்டு வந்து விட்டது, மரணக்கட்டு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசிக்கும் போது எப்படி ஒரு பயங்கரமான ஒரு காரியம். சின்ன பிள்ளைங்க, பெண்கள், பெரியவங்க, சிறியவங்க எல்லாரும் அழிக்கப்படணும், கொன்று அழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை பிறந்தது. அந்த ராஜா தெரியாமலேயே அந்த ஆர்டருக்கு அங்கே முத்திரை வைத்து விட்டார். ஆமானுக்கு ஒரே கொண்டாட்டம். இந்த ஆமான் யுத்தத்திலே யூதர்களால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன். அவருடைய தாய் மட்டும் தப்பி இந்த பெர்சியா தேசத்திற்கு வந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. அவருடைய தகப்பன் யூதருடைய கையிலே மாண்டு போனான். அவனுடைய உறவினர்கள் எல்லாரும் மரித்து போனாங்க ஒரு யுத்தத்தில். இந்த ஆகாத்திய கூட்டத்தை சேர்ந்த அந்த ஆமான் அதை மனதில் வைத்து கொண்டு தன் தாயினுடைய அறிவுரையின்படி எப்படியாகிலும் யூதர் என்கிற கூட்டத்தை அழிக்கும்படியாக அவர் எத்தனிக்கிறார். ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட அந்த கூட்டத்தை அவனால் ஒன்றும் செய்ய முடியல. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்களும் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எத்தனையோ ஆபத்துகளிலே கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார். இனிமேலும் அவர் பாதுகாப்பார். ஆமென். அந்த விசுவாசத்தோடு நம்ம இருக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். எஸ்தர் ராஜாத்தி தன்னை மட்டும் பார்க்காமல், நான் செத்தாலும் பரவாயில்லை, ராஜாக்கு முன்னால் அனுமதி இல்லாமல் போகக்கூடாது, அப்படி ராஜா என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் உபவாசித்து ஜெபிக்க நீங்கள் ஜெபம் பண்ணுறது நிமித்தமாக நான் போய் நிற்பேன், ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார், சகாயம் கட்டளிடுவார் என்கிற ஒரு விசுவாசம் அவளுக்குள்ளே இருந்தது. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கணும். உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். உங்களுக்கு அற்புதம் நடக்குன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க விசுவாசிச்சா போதுமா? உங்களுக்கு பதில் அவங்க சாப்பிட்டா போதுமா? 3 வேளை ஒரு நாளைக்கு சாப்பிட்றோம். இப்போ அந்த பாப்பா உட்காந்துருக்குறா, அவளுக்கு பதிலாக தம்பி மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்தாச்சுன்னா அவளுக்கு உடம்பு சரி பலனை இடைஞ்சிருமா? காணாதில்ல. அப்போ உங்களுக்கு சத்துவமும் பலனும் வேணும்னா நீங்கள் தான் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதங்கள் அதிசயங்கள் என்பது, பாதுகாப்பு என்பது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்குள்ளாக ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருக்கணும். என்ன விசுவாசம்? சிலருக்கு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணோன்னா அற்புதம் நடக்கலைன்னா என்ன வரும்? அவி விசுவாசம் வந்துடும். நமக்கு சரியே ஆகாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஆயுசு முழுக்க என்ன தான், பாடுதான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது அப்படி கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபம் பண்ணி விசுவாசத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தணும். இப்போ உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், உங்கள் வியாதி நீங்கணும் அப்படின்னா நீங்கள் விசுவாசிச்சா மட்டும் போதுமா? பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா விசுவாசம் மட்டும் போதுமா? இப்போ கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ கிரியையினால் ஒன்றும் இல்லை, எல்லாம் விசுவாசத்தில் ஆகும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இப்போ கிரியை மட்டும் செஞ்சுட்டே இருந்தால் போதுமா? கிரியைனா உங்களுக்கு என்னென்னு தெரியுமில்ல? ஆடு மாடு பலியிட்ட மாதிரி போய் காணிக்கை போட்டுட்டு வந்துட்டு என்ன அப்படி இருந்துட்டாலும் பரலோகத்துக்கு போயிடலாமா? சிலர் சொல்லுவாங்க ரெண்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டரின் பலவிதமாக இருக்குது. ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கோங்க, தேவன் தான் நமக்குள் இருந்து எல்லா கிரியைகளையும் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முற்றிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் இடம் கொடுக்கணும், ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்துடணும். எல்லாம் நீங்கள் தான்ப்பா, எனக்கு என்ன நடந்தாலும் நீங்கள் தான். எனக்கு விடுதலையோ பாடோ உபத்திரவமோ எதுவும்
உங்களை மீறி வராது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ள பழகணும். ஆமென். ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்வார். இயேசுவே சொல்லியிருக்கிறார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு தான் ஆவியானவராக அவர் நமக்குள்ளே இருக்கிறார். இயேசுவினால் அன்றி நமக்கு விடுதலை இல்லை. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள்னு சொல்லி வேதம் சொல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் பிதா, பிதா தான் இயேசு கிறிஸ்து. ஒருவருக்குள் மூவர் இருக்கிறாங்க. ஆமென். ஒருவர் 3 நபராக கிரியை செய்கிறாங்க. நீங்கள் இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் பிதாவாகிய தேவன் நன்மை செய்வார். ஆமென். அல்லேலூயா. இப்போ நீங்கள் சொல்லணும், நான் இயேசுவின் பிள்ளை, இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், ஆவியானவராக அவர் இருந்து கிரியை செய்கிறார், என்னால் விசுவாசிக்க முடியும், என்னால் கிரியை செய்ய முடியும். 2 காரியங்களும் சேர்ந்து என்னை நிச்சயமான விடுதலைக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் தரிசித்து நடக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ தேவனை நம்பி இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்தால் போதும். எந்த ஒரு மனுஷனை நம்ப வேண்டியதில்லை. உங்களை வழி நடத்துகிறதற்கு உங்களுக்கு என்று குருமார்கள் இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, என்ன மாதிரி சுவிசேஷர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் வழியை தான் காட்ட முடியும். உங்களுக்கான ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அவ்வளவுதான். இப்போ நீங்கள் கர்த்தருக்குள்ளாக பலப்படணும் அப்படின்னா நீங்கள் தான் என்ன செய்யணும்? தேவனை நம்பி இருக்கணும். ஒரு பாட்டு இருக்குல்ல, தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமான வன்செலோவை மீதினில் நான் கோவே தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்ந்தேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். பிரச்சனை வந்த உடனே மனுஷங்கிட்ட முதல்ல ஓடல. இந்த எஸ்தர் ராஜாதி என்ன பண்ணினா, உபவாசம் பண்ணி ஜெபிக்க சொன்னான். தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தான். இந்த உபவாச ஜெபம் என் ஜனங்களை என்ன செய்யும்? காப்பாற்றும், மனுஷர் கண்களில் தயவை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லி நம்பினாள். அதன்படி அவள் கிரியை செய்தாள். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இதை கடைப்பிடிச்சு பாருங்கள், நிச்சயமான விடுதலைகள் வரும். ஆமென். அல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது காயப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கணும், முள்முடியை நோக்கி பார்க்கணும், வலது கரத்தின் காயத்தை நோக்கி பார்க்கணும், இடது கரத்தினுடைய காயத்தை, கால்களில் உள்ள காயத்தெல்லாம் நோக்கி பார்த்து, ஒவ்வொரு காயத்தின் வழிகின்ற ரத்தத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. தலையிலே முள்முடி சாபத்தின் அடையாளம். இப்போ சாபம் அப்படின்னா ஆசீர்வாதத்திற்கு எதிர்ப்பதம் சாபம். வர வேண்டிய நன்மை வரல அப்படின்னா சாபம். நல்லா படிச்சிருக்கிறோம், வேலை கிடைக்கலன்னா சாபம். நல்லா இருக்கணும், நல்லா ஊழியம் செய்யணும், வல்லமையாக எழும்பி பிரகாசிக்கணும்னு நினைக்கிறோம், எல்லா வாய்ப்பும் இருக்குது, ஆனால் முடியல, என்னுடைய பாடுகளுக்காக நான் ஜெபித்துக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் எனக்கு ஒரு விடுதலை வரல அப்படின்னா சாபம். முள்முடியை நோக்கி பார்த்து, அதிலிருந்து வழிகின்ற ரத்தத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய மகனுக்கு அப்படி தான். ஸ்வீடனில் அவன் படித்து முடிக்கிறதுக்குள்ளே வேலை கிடச்சிது. மறுபடியும் அங்கே கிளைமேட்டு அவனால் டாலரேட் பண்ண முடியல, தாங்க முடியலன்னு வந்தான். உடனே வேலை கிடச்சிரும்னு நினச்சான், கிடைக்கல. 1 வருஷம் ஆயிடுச்சு. எங்கெல்லாமோ போனான், துபாய் போனால், அங்கே போனான், சென்னை போனால், வச்சான், ஒன்றும் கிடைக்கல. நான் என்னுடைய மனைவி ஆண்டவரை பிடிக்க ஆரம்பித்தோம். நான் சொன்னேன், ஒரே வாரம்தான் ஆண்டவரே,
அது கூட எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அவன் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, படித்த பையன் வேலை பார்த்தவன் வீட்டுக்குள்ள அடப்பட்டு கிடக்கக்கூடாது. இன்னும் ஒரே வாரத்துக்குள்ளே நீங்கள் அவனுக்கு வேலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடைய முள்முடியை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன்னு சொல்லி நாங்களும் பிடித்து கொண்டோம். என்ன ஒரு ஆச்சரியம்! என் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார். அவன் படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலையை சென்னையில் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அவனே அதை எதிர்பார்க்கல. ஒரு கம்பெனியில், ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒரு சீனியர் மேனேஜராக வேலை பார்க்கும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். உங்களுடைய சாபங்கள் ஆசீர்வாதமாக மாறணும்னா நீங்கள் நல்லா உபவாசம் பண்ணி முள்முடி நோக்கி பாருங்க. ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய ஆயுசு குறைஞ்சு போயிடும், என் வியாதி எனக்கு கொண்டுருன்னு பயம் இருக்குதா? அவர் தமது வலது கரத்தில் என்ன வச்சிருக்கிறாரா? ஆயுசு நாட்களை வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 3:16 அதை நம்ம அதை வாசிக்கின்றோம். அதனுடைய வலது கையில் தீர்க்க ஆயுசும், அவருடைய இடது கரத்தில் என்ன இருக்குதா? செல்வமும் கனமும் இருக்கிறதா. கடன் பிரச்சனையாக இருக்குதா? வருமானங்கள் இல்லி தவித்து கொண்டிருக்கிறீங்களா? சொந்த வீடு இல்லையா? நினைச்ச காரியத்தை வாங்க முடியலையா? தடுமாறி கொண்டிருக்கிறீங்களா? மற்றவர்களுக்கு முன்பதாக வெட்கப்பட்டு நிற்கிறீங்களா? எதை எடுத்தாலும் தடை, தரித்திரத்திற்கு மேலே தரித்திரம் என்று சொல்லி அங்கலாய்க்கிறீர்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இடது கரத்தை நோக்கி பாருங்க. அதிலிருந்து வழிகின்ற இரத்தத்தை நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்கு செல்வத்தையும் கனத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசு கிறிஸ்து மேல் வைக்கிற விசுவாசம் உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் என்ன செய்யாதாம்? வெட்கப்படுத்தாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தோட நல்ல சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானே ஒரு சாட்சியாக நிற்கிறேன். நான் ஊழியம் செஞ்ச உடனே, நிறைய ஆத்துமாதையும் செஞ்ச உடனே அப்படியே ஆண்டவர் எனக்கு உடனே எல்லா காரியத்தையும் உடனே கொடுத்துடல. ஜெபித்து போராடி போராடி ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ளத்தான் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த நிச்சயமான வெற்றியை அவர் கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த உண்மைதான். ஆனால் அதுக்கு முன்பதாக அவர் இடைவிடாமல் ஜெபித்தார், ராம் முழுவதும் ஜெபித்தார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவரே நமக்கு ஒரு முன்மாதிரி. 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? இப்போ சில குடும்பங்களில் பிரச்சனை என்னன்னா, பெருமை, நான் சொல்றதா நீ கேட்கணும், அடிமைத்தனப்படுத்துகிற ஆவிகள், நான் நினைச்சது இந்த குடும்பத்தில் நடக்கணும் அப்படின்ற ஒரு மேட்டிமை சிந்தனை. 3 பெரிய பாவம் இருக்கிறது. இவைகளை செய்கிறவர்கள் நரகத்துக்கு போவாங்கன்னு இருக்கு. அதில் ஒன்று கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அப்போ கண்களின் இச்சை இருந்து ஆயுசு குறைஞ்சு போயிடும். மாம்சத்தின் இச்சை உள்ளவர்கள் தரித்திரர் ஆவார்கள். பெருமையாக நடக்கிறவர்கள் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க, சீக்கிரமாக அழிந்து போயிடுவாங்க. இந்த தேவனே அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. ஆனால் இந்த 3 காரியங்களையும், இந்த 3 பெரிய பாவங்களையும் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து அறைந்து தீர்த்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. எப்பிராயிம் என்ன செய்கிறாராம்? எப்பிராயிம் கூட்டம், எப்பிராயிம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேல் கூட்டத்தை சேர்ந்த அந்த கூட்டம் பெருமையாய் நடந்தார்களாம். எப்பிராயிமினுடைய பெருமையான கிரீடத்திற்கு ஐயோ அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அந்த பெருமையையும் தேவன் காலால் மிதித்து போட்டு விட்டார். ஆமென். எப்பிராயிமினுடைய பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும் என்று சொன்னபடி அவர் காலாலே மிதித்து போட்டிருக்கிறார். பெருமையை அவர் காலிலே அடிக்கப்பட்ட ஆணியினாலே அவர் அழித்து போட்டிருக்கிறார். ஆமென். அதை நாம் விசுவாசித்தால் போதும். உங்கள் குடும்பத்தில் யாராவது பெருமையாக நடக்கிறாங்களா? அது நிமித்தம் தேவனுக்கு எதிர்த்து நின்று அநேக சமாதான குறைச்சல் வந்திருக்கிறதா? நீங்கள் அந்த கால்களை நோக்கி பாருங்க. இயேசுவின் காலில் இருந்து வழிகின்ற இரத்தத்தை நோக்கி பாருங்க. மொத்தத்தில் கல்வாரி காட்சியை நோக்கி பார்த்து, நமக்காய் இரத்தம் சிந்தி மரித்த இயேசுவை நீங்கள் நோக்கி பார்த்து ஜெபிக்க உபவாசித்து கதற ஆண்டவர் விடுதலை கொண்டு வருவார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 5:14 எஸ்தர் 5:14 வாசிங்க. இந்த தூக்கு மரம்
ஆமான் வந்து மொர்தெக்காய்க்காக அங்கே செய்விக்கிறான். அது தூக்கு மரத்தில் யாரை தூக்கி தொங்க விடணும்? மொர்தெக்காய். ஏன்னா அந்த மொர்தெக்காய் வந்து தேவனை தவிர நான் யாருக்கும் என்ன செய்ய மாட்டேன், தலை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசியோடு இருந்தான். அந்த ஆமான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தான், உயர்த்தப்பட்டிருந்தான். ஆனாலும் தேவன் ஒருத்தருக்கு தான் நான் என்ன செய்வேன், கனத்தையும் மகிமையும் செலுத்துவேன் என்று சொல்லி ஆமானுக்கு தலை வணங்க மறுத்து விட்டான். நாம் இந்த நாட்களில் சார் வணக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விஷ் பண்ணுறோம், ஐயா வணக்கம் ஸ்தோத்திரம்லாம் போடுறோம், நல்லது தான். ஆனால் யூதருடைய பழக்கம் என்ன தெரியுமா? மனுஷருக்கு வணக்கம் தெரிவிக்க மாட்டாங்க, சமாதானம் சொல்லுவாங்க, ஷாலோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்க வணக்கம்லாம் சொல்ல மாட்டாங்க, ஆண்டவருக்கு மட்டும்தான் வணக்கத்தை சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய தேசத்தினுடைய கலாச்சாரம் அது ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா மனுஷரை மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் வேதம் சொல்லுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருந்ததுனால மொர்தெக்காயை அவன் தூக்கு மரத்தில் போட நினைச்சான். நீங்கள் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டும் பொழுது, மனுஷரை நம்பி மனுஷருக்காக எதையும் செய்யாமல் வாழும் பொழுது உங்களுக்கு எதிராக அநேகர் என்ன செய்வாங்க, குற்றம் சாட்டுவார்கள். லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகமான உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, கர்த்தரை நம்பி திடனாக இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷர் செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தணும். நீங்கள் நீதியாக நேர்மையாக நடந்தீங்கன்னா அதற்கேற்ற மரியாதை உங்களுக்கு நிச்சயம் வரும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சாங்க, பணம்லாம் கொடுத்து எல்லாம் செட் பண்ணி அந்த இடத்த வாங்கிட்டாங்க. இப்போ நான் எங்கே போகணும், தென்காசிக்கு போகணும், ஊழியத்தையும் பார்த்துக்கிட்டு சைட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு வச்சுட்டு வரணும். ஆனால் பாருங்கள், ஒரு மனுஷனுடைய கண்களில் ஆண்டவர் தயவை கட்டளையிட்டார், 10 பைசா செலவில்லை, லஞ்சமே கொடுக்கல. ஆனால் அதே இடத்துல எனக்கு திரும்பவும் கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் தேவனுடைய கிருபை, அவருடைய கண்களில் தயவு. ஆமே. மனுஷரை நமக்கென்று ஏற்படுத்தி தருவார். அவர் நம்மை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 7:3 வாசிங்க. அங்கே ராஜாவின் இடத்தில் தன்னுடைய கணவனிடத்தில் போய் அவள் அங்கே ஒரு மன்றாட்டை வைக்கிறாள். அவன் அதற்கு செவி கொடுக்கின்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபித்து விட்டு போனதுனால அனுமதி இல்லாமல் போனால் மரணம், ஆனால் செத்தாலும் பரவாயில்லன்னு போய் நிற்கிறா. ராஜாவுடைய கண்களில் அவளுக்கு என்ன கிடைக்குது, தயவு கிடைக்குது. ஆமென். இப்போ நீங்களும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபிச்சுட்டு நீங்கள் உலகத்தில் உங்களுடைய காரியங்களுக்காக நீங்கள் பிரயாசப்படும் பொழுது மனுஷர் கண்களில் தேவன் தயவை கட்டளையிடுவார். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க 7:10. ஆமான் உண்டு பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டாங்க, அவனே தூக்கில் ஏற்றிட்டாங்க. இதுதான் நடக்கும். உங்களுக்கு எதிராக சத்துருவினுடைய கிரிகள் எழும்பும் பொழுது நீங்கள் ஜெபிக்க 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிரியை செய்து அந்த சாத்தானுடைய கிரிகள் எல்லாம் அழித்து போடுவார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதுதான் ஆவியானவர் நமக்குள் இருந்து கொடுக்கின்ற விசுவாசம். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். நியாயத்தில் உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ இந்த நம்பிக்கையில், இந்த விசுவாசத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒருபோதும் உங்களுக்கு தோல்வியே வராது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அடுத்தல வாசிங்க 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ராஜா உடனே சொல்லிட்டார், உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி. அப்போ அழிக்கணும்னு நினைச்சவங்க அழிஞ்சு போனாங்க. உங்களுக்கு எதிரான எந்த ஒரு சூனியமோ மந்திரவாதமோ அது ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்ன இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு ஜெபிக்கணும். முதலாவது என்னது, ஆசீர்வாதம் வரணும்னா, சாபமெல்லாம் நீங்கணும்னா முள்முடியை நோக்கி பார்க்கணும். உபவாசித்து ஜெபிக்கணும், அதில் முள்முடியை நோக்கி பார்க்கணும்.
அதனால் எனக்கு ஆசீர்வாதம் வரும், என் சாபமெல்லாம் நீங்கிரும்னு சொல்லி, தடையெல்லாம் நீங்கிரும்னு சொல்லி ஜெபிக்கணும். ஆமென். ஆமாம், பரம்பரையாக இருக்கிற வியாதியெல்லாம் மறைஞ்சிரும், சுகர் வியாதியெல்லாம் மறைஞ்சிரும், ப்ரெஷர்லாம் மறைஞ்சிரும், இறுதிய பலவீனெல்லாம் மாறிடும். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இன்னைக்கு விசுவாசிச்சா போதும், ஆவியானவரை நம்ப தொடங்கினா போதும், அவர் இன்னும் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். அவரே துவக்கி வைக்கிறவர் முடிக்கிறவருமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆவியானவர் தான் கிரியை செய்து நம்மை மேன்மைப்படுத்துகிறார். ஆயுசு நாள் நீடிக்கணும்னா என்ன செய்யணும்? வலது கரத்தை நோக்கி பார்க்கணும். அங்கிருந்து ஆணி அடிக்கப்பட்ட அந்த இரத்தத்தை நோக்கி பார்க்கணும். உங்களுக்கு செல்வமும் கனமும் வரணும்னா என்ன செய்யணும்? இடது கரத்தை நோக்கி பார்க்கணும், அந்த இரத்தத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கணும். அதே போல் உங்களுக்கு கிருபை கிடைக்கணும். தாழ்த்துனா கிருபை, பெருமைக்கு ஆப்போசிட் தாழ்மை. தாழ்த்துனா என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கிருபை மேலே கிருபை பெற்று நம்ம என்ன செய்வோம்? வளர்ந்து பெருகுவோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரியான காரியங்களை மனசில் வச்சு ஜெபிங்க. இந்த இடத்துல யூதருக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று, களிப்பு உண்டாயிற்று, அவங்களுக்கு கனம் உண்டாயிற்று, அவங்க மத்தியில் பெரிய வெளிச்சம் வந்துச்சு. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியும் களிப்பையும் கனத்தையும் உண்டாக செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். மறுபடியும் அதே சரணத்தை நம்ம பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். நம்ம எழுந்து நின்று கொள்ளலாம். ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரணம் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணம் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். எல்லாரும் சேர்ந்து ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரணர் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே மரித்து விட்டேன். இயேசு சிலுவையில் எனக்காய் இரத்தம் சிந்தி மரித்ததினாலே நான் அவரோடு கூட பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்து விட்டேன். இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறதோ நீதிக்கென்று பிழைத்திருக்கிறேன். பவுல் மூலமாய் ஆவியானவர் சொன்ன வார்த்தை, எனக்கு எல்லா நீதியும் கிடைக்கும், இந்த உலகத்தில் எனக்கு சுகம் கிடைக்கும், பலன் கிடைக்கும், சத்துவம், ஆரோக்கியம், களிப்பு, மகிழ்ச்சி, செல்வம், கனம், வெளிச்சம் கிடைக்கும். என் ஆண்டவர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே
அதை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். எனக்காக, என் குடும்பத்திற்காய், என் பிள்ளைகளுக்காய் அதை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். விசுவாசிப்பீங்களா? உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன். பாவத்துக்கு மறித்து நான் நீதிக்கு பிழைத்திட, என் பாவம் யாவையுமே நீ சிலுவையில் சுமந்தீரே. பாவத்துக்கு மறித்து நான் நீதிக்கு பிழைத்திட, என் பாவம் யாவையுமே நீ சிலுவையில் சுமந்தீரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? பாவத்துக்கு மறித்து நான் நீதிக்கு பிழைத்திட, என் பாவம் யாவையுமே நீர் சிலுவையில் சுமந்தீரே. இயேசுவே நீர் காரண என் மகிமைக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. சொல்லலாமா? இயேசுவே காரண என் துதிக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன். ஆமென். அப்பா முகத்தை பார்த்து, கல்வாரி நோக்கி பார்த்து, சிலுவை நோக்கி பார்த்து, காயப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்து எல்லாரும் பாடுவோமா? உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. குற்ற உணர்வுகள் நீங்குகிறது. இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது பாவ மன்னிப்பின் நிச்சயம் உங்களுக்குள் வருகிறது. பாவம் கொண்டு வந்த எல்லா மன பாரங்களும், மன சஞ்சலங்களும், சமாதான குறைவுகளும் நீங்கி போகிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ நீதிமான், பரலோகத்துக்கு தகுதியுடைய பிள்ளை என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கலாமா? அத்தனை ஆசீர்வாதங்களுக்கு மூச்சு அவர்தான், அத்தனை கனத்திற்கும் பாத்திரர் அவர்தான், நம்முடைய மகிழ்ச்சியே அவர்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுக்கு பலனாய் இருக்கிறது. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். எல்லாரும் மறுபடியும் ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. விசுவாசிக்கிறீங்களா? ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர.
இயேசுவே, உம்மை நம்பி நான் பிழைக்க என்னை பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. உண்மையில் நான் விசுவாசமாக இருக்க எனக்குள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஒவ்வொருவரும் கேட்க தொடங்குங்க. ஆமேன். கதற தொடங்குங்க. ஆமேன். என் குடும்பத்தில் ரட்சிப்பு வரும், எனக்கு அருமையான ரட்சிப்பு வரும், ஒரு விடுதலை வரும், ஆசீர்வாதம் வரும், நான் நம்புகிறேன்னு சொல்லுகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆசீர்வாதத்தின் வல்லமை, வெளிச்சத்தின் வல்லமை, கனம், மகிழ்ச்சி, சந்தோஷத்தின் வல்லமை இறங்குகிறது. களிப்பின் வல்லமை இறங்குகிறது. ஒரு காலம் உங்கள் வீட்டுக்குள்ள நீங்க கலங்கி திகைத்து இருக்கவே மாட்டீங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளையும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக, சந்தோஷம் நிறைந்த நாளாக மாற்றி கொடுப்பா. இயேசுவை நம்புங்க, உடைய வார்த்தையை நம்புங்க. உடைய வார்த்தை ஒருபோது மாறுவதில்லை. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உங்க ஒருத்தரால மட்டும்தான் என்னை விடுவிக்க முடியும். உடைய சத்தியம் எனக்கு போதிக்கிறது ராஜா. குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். என் இயேசு விடுதலை ஆக்கினால் நாங்கள் விடுதலை ஆவோம். என் பிதாவே, ஆவியின் முன்மாறி பின்மாறி ஊற்றுங்கப்பா. ஒவ்வொருத்தர் மேலையும், ஒவ்வொருத்தர் மேலையும் உடைய ஆசீர்வாதத்தை உன் சந்ததி மேல், என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே. ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. மகிமையால் நிரப்புங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. கனம் மகிமைக்கு பாத்திர நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நானே உங்கள் நியாயாதிபதி, நான் உங்களுக்கு நீதி செய்வேன் என்று சொல்லுகிறபடினா கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கலாம். அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுது அக்கினியை கொளுத்தி போடுகிறார். உங்களை பற்றி பிடித்து எரியும்படி செய்கிறார். அக்கினியின் பிரசன்னம் ஒவ்வொருவரை நிரப்புகிறது, நிரப்புகிறது. என் பிதாவின் சிங்காசனத்தின் மேலிருந்து, அக்கினி பந்திலிருந்து the ball of fire ஒவ்வொருத்தர் மேல் இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நிரப்புங்கப்பா. அக்கினியாய் மாற்றுங்க, அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுங்க. ஊழியக்காரர் அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறபடி ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுகிறதற்காய் நன்றி. உங்கள் அண்டை வீட்டார் மத்தியிலே, உங்கள் கிராமத்தின் ஜனங்கள் மத்தியிலே, உங்கள் பட்டணத்தின் ஜனங்கள் மத்தியிலே உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று இயேசு சொல்லுகிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது மகளே. என்னை நீ முழுமையாய் நம்பி கண்ணீரோடு நிற்கிறாய் அல்லவா? எத்தனை நாட்களாக நீ பட்ட அவமானங்களுக்கு தக்கதாக இனி உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க போகிறேன். உன் சொந்தங்கள் மத்தியிலே, உன் உறவுகள் மத்தியிலே, உன் உறவுகள் மத்தியிலே உன் பெயரை நான் பெருமைப்படுத்த போகிறேன். நீ சிறுமைப்பட்டவள் என்று இனி அழைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய எப்சிபா என்றும் பீலா என்றும் அழைக்க போகிறார். எந்த இடத்திலே, எந்த கிராமத்திலே, எந்த ஜனங்கள் மத்தியில் நீ தலை குனிந்து நின்றாயோ அதே ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி நீ கம்பீரித்து பாடு. நீ சீயோன் குமாரத்தி, நீ கம்பீரித்து மகிழு. சும்மா அமர்ந்திருக்காதே. உலகத்தின் குப்பைகளை, வேதனை என்கிற தூசிகளை தட்டி எறிந்து விட்டு எழும்பு. சீயோனே, நீ கம்பீரித்து பாடு. அநேகருடைய பலவீனத்தின் கட்டுகள் வேறறுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய கரம் அதை செய்கிறது. பலவீனங்கள், வியாதிகள் மறைகிறது, சத்துவம் உண்டாகிறது. எலும்புகளை எல்லாம் என் தேவனாகி கர்த்தர் நீளமுள்ளதாய் மாற்றுகிறார். உள்ள புதுசா மஜ்ஜையெல்லாம் வைக்கிறாரு. புதிய உறுப்புகள் உங்களுக்குள்ளே வருகிறது இயேசுவின் நாமத்திலே. கைகளை தட்டி தேவனாகி கர்த்தரை, இயேசுவை மகிமைப்படுத்துங்க. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம்.
பரிசுத்த உபவாச நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா. அந்த நாளிலும் ஒரு சிறு கூட்டமாய் உடைய பாதபடியில வந்து காத்திருந்தோம். உடைய சத்திய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பலனடைந்திருக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. உம்முடைய இரத்தத்தினால் நீதிமான்களாய் மாற்றப்பட்டவர்கள் அப்பா. நாங்கள் இனி எந்த ஒரு பாவத்துக்கு சாபத்துக்கு அடிமைகள் அல்ல. இனி நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், கனத்தின் பிள்ளைகள் அப்பா. மகிழ்ச்சியும் களிப்பும் எங்கள் வீடுகளிலே உண்டு. கம்பீர சத்தம் எங்கள் வீடுகளிலே உண்டு. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு கடந்து செல்லுகிறோம். தேவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டு வழி நடத்துங்க. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் சுத்த கிருபை கல்வாரியை நோக்கி பார்த்து நாங்கள் பிழைக்கும்படி வந்திருக்கிறோம். எங்களை தொடர்ந்து உடைய கல்வாரியின் சட்டைகளுக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க. உடைய பிரசன்னத்தில் வைத்துக் கொள்ளுங்க. கல்வாரியே எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் இருக்கிற பிறப்பிடமாய் இருக்கிறபடினால் இயேசுவே உமக்கு நன்றி. நீரே சகலத்திற்கு காரணராய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். துதிகன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கையின் காரியங்களோடும் ஆவிக்குரிய வாழ்க்கையோடு எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. ஆமென். நல்ல வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. God bless you. உங்களுக்காக உணவு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து செல்லும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆகாரத்தை ஆசீர்வதித்து ஜெபிப்போம். அன்பின் தகப்பனின் கொடுத்த நல்ல ஆகாரத்துக்கு நன்றி. இதை கொடுத்திருக்கிற அருமையான டேனி குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இரத்த கோட்டையில் மறைத்துக் கொள்ளுங்க. இதை சாப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ரத்தம் தெளிக்கப்படட்டும். பரிசு செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.